கடந்த முறை வந்து செவிலியர்களுக்கான பணி ஆணை வழங்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, கான்ட்ராக்ட் தொழிலாளர்களா இருக்கக்கூடிய செவிலியர்கள வந்து நாங்க திரும்பவும் எடுத்துப்போம். அவங்க அப்ளிகேஷன் குடுங்கன்னு சொன்னீங்க. அதன்படி வந்து அவங்க அப்ளிகேஷன் குடுத்தப்ப, அந்த பணி தேர்வுல வந்து 6 பேர் மட்டும் தான் செவிலியர்ல தேர்வாயிருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வராது அப்படின்றதுல நாங்க எந்த மாதிரியான உத்தரவாதம் நீங்க குடுப்பீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க ஆசிரியர்கள். ஏன்னா, நீங்க வயது தளர்வு குடுத்தாலும், இவங்களுக்கு வந்து 6 வருஷமா வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னும்போது 2 பேட்சா நீங்க குடுத்துருக்கிறீங்க. அப்ப 2 பேட்ச் எடுக்கும்போது ஏன் இவங்கள நீங்க பரிசீலனை பண்ணல அப்படின்றத முன்வைக்கிறாங்க கோரிக்கையா. 6 பேட்ச் நீங்க எடுத்தம்போது எங்களுடைய இத எடுக்காம நீங்க எங்கள வந்து இந்த கண்ணீரும் கமலமா இந்த 10 நாட்களா வந்து 1 நாள் 2 நாள் இல்ல சார். 10 நாளா இரவு பகல் பாராம இந்த இடத்துல வந்து போராட்டத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. மகளிரினுடைய வலியும் வேதனையும் என்னன்னு ஒரு மகளிரா இருக்கிறவங்களுக்கு புரியும். 10 தடவ நீங்க நியூஸ் பார்க்குறீங்க. அப்பவும் அங்க வந்து உங்களுக்கு மனம் இறங்கல. ஆனா ஒரு பாட்டு வந்து "கடவுள் உள்ளமே" அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு கண்ல இருந்து கண்ணீர் வருது. அப்படி அந்த ஒரு பாடல வந்து பாடி உங்ககிட்ட பிச்சை கேட்குற மாரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? "எங்களுக்கு பணியாணை குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து போராட்டமோ, வலுக்கட்டாயமோ எதையும் பறிச்சு எடுத்துட்டு போக வரல. அவங்களுடைய உரிமைய கேட்குறாங்க. எங்களுடைய உரிமை. நாங்க இத்தன வருஷமா இரவு பகல் பாராம உழைச்சிருக்கிறோம். கொரோனா காலத்துல இருந்து, எலெக்ஷன்ல இருந்து எல்லா இது வரும்போதும் ஆசிரியர்கள நீங்க பணிக்கு அமர்த்துறீங்க. ஆனா, அவங்களுடைய உரிமைய குடுக்குறதுக்கு ஏன் சார் உங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது? தயவு கூர்ந்து நீங்க வந்து இவங்கள வந்து பரிசீலனை பண்ணி, ஒரு நல்ல மாற்றத்த உருவாக்கி குடுக்கணுன்றது தான் எங்களுடைய லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய கோரிக்கையா இருக்குது. இந்த 292 பேரையும் உடனடியாக நீங்க வந்து பணியாணை பிறப்பிச்சு, பணியில அமர்த்தணுன்றத நாங்க இங்க ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம். எங்களுடைய தலைவர் வந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து இங்க வந்து ஆதரவு குடுத்து அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எங்க தலைவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி போராட்டமா அமைஞ்சிருக்கு. அதேபோன்று இந்த ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்கும் நாங்க முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதுனால, இந்த ஆசிரியர்களுடைய போராட்டமும் வெற்றி போராட்டமா அமையுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. தயவு கூர்ந்து இத நீங்க பரிசீலனை பண்ணணுன்றத நாங்க வேண்டுகோளா வைக்கிறோம்.